சங்கர கழுத்துல மாட்டி வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு போவார். ஆனால் மகாபெரியவரை கூட ஞானிகள் இருக்காங்க, எவனுக்கெல்லாம் வேலை கிடையாது. அவர் தன்னுடைய உயிர் அடக்க போற புள்ளி இல்லையா, அது அவர்களுக்கு தெரியும். மகாபெரியவருக்கும் ஜனவரி 8 மார்கழி மாசம் இதே மாதிரி வருஷ நட்சத்திரம் காஞ்சிபுரத்துல மிகச்சரியாக 2:50 மத்தியானம். கிட்டத்தட்ட தன்னுடைய 99 இருந்து அவர் ரொம்ப பேச்சு குறைஞ்சு போச்சு, காது கேட்கறதுக்கு மந்தமா போச்சு. அவர் ரொம்ப இருந்தாலும் அவருடைய ஞானமோ ஞாபக சக்தியோ மற்ற எதுவும் குறையில. அடுத்தவர்களுக்கு அவர் துணி சிரமம் இல்லை. தன்னுடைய காரியங்களை அவரே பார்த்து கொண்டார். 100 வயசுல காதால 5 மணிக்கு எழுந்து குடிச்சுட்டு ஒரு மனிதர் வெறும் ஒரு கைப்பிடி அவலையை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது எத்தனை பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அவர் அப்படி இருந்தார். அன்றைக்கு அவர் அமரரான அன்றைக்கு, அவர் அமரரானதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட்டாச்சா அப்படின்னு அவர் கேட்கிறார். ரொம்ப தெளிவாகவும் திடமாகவும் அவர் பேசினார். பட்டு சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அவர் கடைசியா சந்திச்சார். அப்ப அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, எல்லாரும் க்ஷேமமா இருக்கும் க்ஷேமமா இருக்கும் க்ஷேமமா இருக்கும். 3 தடவை சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரமாணம்னு. ஏழை சொல்லும் போது 3 தடவை என்ன விட்டாச்சுன்னு அர்த்தம். கோர்ட்ல 3 தடவை சொல்றது என்னன்னா அதுக்கு மேல மாற்று இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி க்ஷேமமா இருக்கும் சொல்லிட்டு அவர் தன்னுடைய பிராணனை நிறுத்தி கொண்ட பொழுது அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, அதுவும் தன்னுடைய சுற்றை முடித்து கொண்டு அப்படியே இருந்தது. शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. அனைவருக்கும் நமஸ்காரம், பெரியவாச்சரணம். மதுரை அனுஷத்தினுடைய அனுகிரகம் அமைப்பு சார்பில் அனுஷ வைபவத்தை முன்னிட்டு நேற்றுக்கு தொடங்கி நாளை வரை, அதாவது இன்று சனிக்கிழமை காலை 6ஆம் தேதி அனுஷ வைபவம். அதை முன்னிட்டு காலை கணபதி ஹோமத்தோடு தொடங்கி நெல்லை வெங்கடேஸ்வர அவருடைய குழுவினர் வழங்குகிற நாமசங்கீர்த்தனம் மற்றும் ராதா கல்யாண மகோத்சவ நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் ராதா கல்யாண மகோத்சவத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா ராதையினுடைய பரம அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்தோடு தொடங்குகிறது. 8:30 மணி அளவில் ராதா கல்யாண மகோத்சவம் தொடங்கி மதியம் 1:30 மணி அளவில் அன்னதானத்தோடும், அதனைத் தொடர்ந்து 3 மணி முதல் 5 மணி வரையும் பாகவதருடைய ராதா கல்யாண மகோத்சவம். மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை ஸ்ரீ மகாபரிவாருடைய விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. கணேச சாஸ்திரிகள் தலைமையில் இந்த அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6:30 to 8:30 இரவு ராதா கல்யாண விவாக உற்சவம் மற்றும் ஆஞ்சநேயர் உற்சவத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் ஏற்கனவே இன்றைக்கு எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே பேசினார். நேற்றுக்கு தேவக்கோட்டை இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அபிராமி அந்தாந்தியும் ஆன்மீக பேரருளும் என்கிற தலைப்பிலே பேசினார். இன்றைக்கு அனுஷ வைபவம் மிக சிறப்பாக மதுரை அனுஷத்தினுடைய அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை வடக்கு மாசு வீதியில் அமைந்துள்ள தருமபுராதீனம் சொக்கநாதர் திருமண மண்டபத்திலே வைத்து நடைபெறுகிறது. ஆஸ்திக பெருமக்கள் இந்த நிகழ்விற்கு பேரளவில் உங்களான பங்களிப்பினை வழங்கிட அன்போடு வேண்டுகிறோம். அது மட்டுமின்றி அபிஷேக ஆராதனைக்கு வேண்டிய பொருட்கள், ராதா கல்யாண மகோத்சவத்துக்கு தேவையான பொருட்கள், பொன் பழவங்கள், விபூதி மற்றும் அபிஷேக சாமான்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். காலை 8 மணி முதல்
இந்த நிகழ்ச்சி இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் ஸ்ரீ மகா பெரிவாளின் பேரருளை பெறும்படி அன்போடு வேண்டுகிறேன். இப்படிக்கு உங்கள் மதுரை அனிஷத்தினுடைய அனுகிரகத்தினுடைய நிறுவனர் நெல்லை பாலு. என்னுடைய மொபைல் எண் 9442630815. இதுதான் என்னுடைய கூகுள் பே நம்பரும் கூட. இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் உங்களால் ஆன திரவிய கைங்கரியத்தை செய்தால் இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. பெரியவா சரணம், பெரியவா சரணம்.